Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா how to achieve a perfect base. ஸோ இன்றைக்கி ஒரு பேஸ் மேக்கப் தான் நான் வந்துட்டு காட்ட போகிறேன். ஸோ இது பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் பேஸ் மேக்கப் எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் தேவைங்கிறத நான் வந்துட்டு அந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 4 கிளாஸாக வந்து டிவைட் பண்ணுறேன். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. கிளாஸ் 1 வந்து பர்ஃபெக்ட் பேஸ் மேக்கப். கிளாஸ் 2 வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவு டு கான்ச்சூர், blush and highlight your face. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ அப்ளிகேஷன் கிளாஸ் நம்பர் 3. கிளாஸ் நம்பர் 4 வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் ஃபுல்லர் லிப்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 1 தான் நான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஹவு டு கெட் அ ஃப்ளாலஸ் பேஸ் ஆர் ஹவு டு கிரியேட் அ ஃப்ளாலஸ் பேஸ் ஆர் ஹவு டு அச்சீவ் அ ஃப்ளாலஸ் பர்ஃபெக்ட் பேஸ் மேக்கப். ஸோ அதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பிகின் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைமர். ஸோ கண்டிப்பாக ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணணும். ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ஸ் வந்து நல்லா ஃபில் ஆகும், உங்கள் ஷைன் ஆயில் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும், அட் த சேம் டைம் ஸ்கின்னை மேட்டிஃபைஸ் பண்ணும். டிபெண்ட் அப்போ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ள ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆயிலி ஸ்கின்னுங்கிறனால நான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ப்ரைமர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமர் வந்து நல்லா ஸ்மூத் அவுட் பண்ணும், மேக்கப்பை ஃப்ளாலஸ் அண்ட் லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கும். அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னோட இம்பர்ஃபெக்ஷனை ப்ளர் பண்ணும், ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு ப்ளர் பண்ணும். ஸோ நான் ஆயிலி ஸ்கின்னுங்கிறனால நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்மூத்னிங் அண்ட் போர் ஃபில்லிங் ப்ரைமர் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரைமர் ஸ்கின் டைப்போ அந்த தகுந்த மாதிரி உள்ளது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின் வச்சுக்கிறேங்க. செப்பரேட்டாக நான் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்துட்டு போடுறேன் உங்களுக்கு. ஸோ ப்ரைமர் எனி ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு லாக்மியோட அண்டர் கவர் ஜெல் ப்ரைமர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ எனி ப்ரைமர் குட் குவாலிட்டி, குட் பிராண்டடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். நைக்காவில் செக் பண்ணி பாருங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிளில் கூட அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரைமர் நிறைய எடுக்க தேவையில்லை, இந்த அளவு எடுத்துக்கிட்டால் வந்துட்டு போதும். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ப்ரைமர் வந்து ரொம்ப ஜென்டில் அண்ட் மைல்ட் அண்ட் ஜென்டிலான சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. உண்மையிலே ப்ரைமர் இஸ் அ மஸ்ட் ஹாவ் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் மேக்கப். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. வந்துட்டு ப்ரைமர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. அண்ட் ஆல்சோ அதிகமாக டீ ஜோன்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேட் ட்ரை பண்ணுங்கள். பேட் ட்ரையில் இந்த மாதிரி பேட்டிங் மோஷனில் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ப்ரைமர் வந்து கண்டிப்பாக உங்கள் மேக்கப்புக்கும் ஸ்கின் கேருக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ மேக்கப் வந்து நல்லா ஸ்மூத்தாக லாங் லாஸ்டிங்காக ஃப்ளாலஸ் ஃபினிஷாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஸோ பாருங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணாமல் எவ்வளோ ப்ளரிங் எஃபெக்டாக ஸ்கின் வந்து எவ்வளோ ஸ்மூத்தன் அவுட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஈவன் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ணுகளில் கூட அந்த ஃபேஸ் ப்ரைமரை வந்து போட்டுக்கலாம். ஓகே, நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறங்க. நெக்குக்கு நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணுறீங்கன்னா நெக்குக்கும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute வரை அப்படி நீங்கள் விட்டுருங்க. நல்லா ஸ்கின்னுக்குள்ளே பிளெண்ட் ஆகட்டும். இப்போ ஸ்டெப் நம்பர் 2 நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மேக்கப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப். ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈவன் பேஸ், ஃப்ளாலஸ் பேஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குது. உங்கள் ஸ்கின்னோட கலரை வந்துட்டு அப்படியே உங்களுக்கு கொண்டு வருது. ஸோ மேக் ஷூர் ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், நான் காமனஜெனிக் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காக ஃப்ளாலஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஈவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வரும். அட் த சேம் டைம் மேக்கப்புக்கு நல்ல ஒரு பேஸாக உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ளது, உங்கள் ஸ்கின் கலர் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ளது யூஸ் பண்ணிக்கிறங்க. பிகாஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகிறத வந்து தடுக்கலாம், ஸ்கின் வந்து கிரேஸ் ஆகிறத வந்து தடுக்கலாம். நல்ல ஃபவுண்டேஷன் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து இருக்குது. செக் பண்ணி பார்த்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு மேக் ஷூர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் அதாவது எடுத்து பார்த்துக்கிறங்க. ஸ்டோரில் வாங்கும்போது உங்கள் ஷேட் கரெக்டான ஷேட் என்னென்னு பார்த்து வாங்கிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு ரெகுலராக அந்த ஷேடை நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கிறங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஷேட் தெரியலை அப்படின்னா தெரியாமல் ஆன்லைனில் வாங்காதீங்க. சம்டைம் டிஃப்ரெண்ட் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து ஒரு பியூட்டி கன்சென்ட்டை கூட வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஸ்டோரில் போய் நேச்சுரல் லைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம ஃபவுண்டேஷன் வாங்குறது பெருசு இல்லை, அது வந்து கரெக்டான ஸ்கின் ஷேடுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன், ஒரு மேட் ஃபவுண்டேஷன் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ எனி பிராண்டில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் யூஸ் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கணும், ஸ்கின் சேஃப்டியாக இருக்கணும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு க்ரூயல்ட்டி ஃப்ரீ, நோ அனிமல் டெஸ்டிங் பிராண்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஒரு இதாக இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரஷ், ஃபிங்கர், பிளெண்டர் எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்துட்டு உங்கள் விருப்பம். நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் ஃபிங்கர் இஸ் மை பெஸ்ட் டூல். பிகாஸ் இதுவுமே ஸ்கின்னு. ஸோ இதோட வார்ம்த்தில்
நல்லாவே எனக்கு ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி வந்துட்டு பேட்டிங் மோஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க, பிளெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ளாலஸ் ஒரு மேக்கப் வந்து கிடைக்கும். அட் சேம் டைம் நல்ல ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட் பேஸ் மேக்கப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஐலைன் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஐஸில் வந்துட்டு ரொம்ப இதாக பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பேட்டிங் மோஷனில் வந்துட்டு தயவுசெய்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. பாருங்கள் அதே உங்களுக்கு எப்படி பிளெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சேம் லைக் ஃபிங்கர்ஸுமே உங்களுக்கு பிளெண்டர் மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ நல்ல ஒரு க்ளீன் ஃபிங்கர் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். பாருங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது எப்படி ஸ்கின் வந்து ஈவன் அவுட்டாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு இதை அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபவுண்டேஷன் வந்துட்டு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஹெட் ஏரியாவிலையும் ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலான ஸ்ட்ரோக்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, நான் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள் என்னோட ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்படி ஒரு ஈவன் பேஸ் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு மேக் ஷூர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணியிருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கணும், டோன்ஸ் பண்ணியிருக்கணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கணும். டே டைம் இருந்தால் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் நீங்கள் வந்து போட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைஸோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். SPF இன்ஃபியூஸ்ட் மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோனர் ஸ்கிப் பண்ணிக்கிட்டாலும் அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் கிளென்சர், ஃபேஸ் வாஷ் ஒரு ஃபேஸ் கிளென்சர் ப்ளஸ் வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு தான் இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 1 ப்ரைமர், ஸ்டெப் 2 ஃபவுண்டேஷனாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஆயிலி ஸ்கின்னுக்கான ஒரு ஹவு டு ப்ரெப் யுவர் ஸ்கின் பிஃபோர் மேக்கப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க வந்துட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சீலர். ஸோ கன்சீலர் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா கன்சீலரில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் வந்து ஃபவுண்டேஷன் அந்தளவுக்கு இருக்காது. ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் வந்து கன்சீலர் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் கன்சீலர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக திக்காக உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நிறைய லிக்விட் கன்சீலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். செக் பண்ணி வாங்கிக்கிறங்க. மேக் ஷூர் கன்சீலர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். அது வேறு கலரில் இது வேறு கலரில் டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மேக்கப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேக்கி, பேட்சி, ஆக்சிடைஸ் ஆயிரும், கிரேஸ் ஆயிரும் உங்களுக்கு வந்துட்டு. மேக் ஷூர் நீங்கள் யூஸ் பண்ணுறது இப்போ பிகினர்ஸ்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கன்சீலர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் கலர் கன்சீலர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் இது மாதிரிலாம் வச்சு நீங்கள் நல்லாவே ஃபிங்கர்ஸ்லேயே பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து கன்சீலர்லாம் ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் பண்ணி சொல்லி உங்களுக்கு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ப்ரெஷ்லேயும் அப்ளை பண்ணலாம். எனக்கு பிளெண்டர் வந்துட்டு நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ப்ராடக்ட் கொஞ்சம் சோக் பண்ணுறதுனால எனக்கு அந்தளவுக்கு இதாக இருக்காது. எனக்கு அந்த கவரேஜ் வேணும் அப்படின்னா எனக்கு அந்த கவரேஜ் எக்ஸாக்ட் கவரேஜ் நான் வந்துட்டு பார்க்கணும். இதுக்கு அந்த ப்ரஷ் பிளெண்டர்லாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணதில்லை. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ஃபிங்கர்ஸ் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ப்ரஷ் பிளெண்டரில் அப்ளை பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கிறங்க. ப்ரஷ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். பட் நான் ஃபிங்கர்ஸ் தான் அது யூஸ் பண்ணுவேன். மேக் ஷூர் கன்சீலர் நீங்கள் வந்துட்டு நிறைய பிராண்டில் உங்களுக்கு வந்து இருக்குது. செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கிறங்க. லாக்மி, மேப்ளின், லோரியல் பாரிஸ், கலர் பார், ஃபேஸஸ் கனடா, மேக்கப் ரெவல்யூஷன் இந்த மாதிரி பிராண்டில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க வந்துட்டு நல்ல கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறது அண்டர் ஏரியாவில் தான். ஸோ நீங்கள் அண்டர் ஏரியாவில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வேறு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி கன்சீலர் வந்து டச்சப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ இது வந்து நல்ல ஒரு கவரேஜ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பாட்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த ரெட்னஸ் இதெல்லாம் இருக்குதுன்னா இந்த மேலே கூட நீங்கள் வந்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலர் வந்து இப்படி தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ கன்சீலர் இன்னும் டெக்னிக் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது ஹைலைட்டிங் சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பிகினர்ஸில் வந்துட்டு பண்ண தேவையில்லை. அது தேவைப்பட்டால் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ஆப்ஷனல். மற்றபடி வந்து இந்த மாதிரி ஸ்கின் கலர் கன்சீலரை நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்லேயே நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் அவுட்டும் பண்ணிக்கிறீங்க கன்சீலர் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி பேட்டிங் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க. ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறீங்க. நல்லாவே உங்களுக்கு அந்த கவரேஜ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதே உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கன்சீலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லாவே இது பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபவுண்டேஷன் ஷேடு அதுக்கு மேட்சாக நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறதுனால பாருங்கள் எப்படி நேச்சுரலாக எனக்கு வந்து பிளெண்ட் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நான் இந்த கண்ணிலையும் பண்ணிடுறேன். ஸோ கன்சீலரோட பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல கவரேஜ் எனக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு டீட்டெயில் வெர்ஷன் பார்ப்போம். இது வந்துட்டு ஒரு ஃப்ளாலஸ் பேஸ் மேக்கப் ஸ்டார்டர்ஸ்க்கு நார்மலாக பேஸ் மேக்கப் பண்ணுறவங்களுக்கு இது வந்துட்டு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஒயிட் காஸ்ட் இந்த மாதிரிலாம் தெரியல. பிகாஸ் நான் என் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் இதே நீங்கள் தப்பான ஷேடு ஒன் ஷேட் டார்க்கர் ஒன் ஷேட் லைட்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ கன்சீலர் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு போவோம்.
ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங் பவுடர். ஸோ அது உங்கள் காம்பேக்ட் பவுடராக இருக்கலாம், ப்ரெஸ் பவுடராக இருக்கலாம், லூஸ் பவுடராக இருக்கலாம், எது வேண்டாலும் இருக்கலாம். செட்டிங் பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஆயில் ஃப்ரீயாக, ஷைன் ஃப்ரீயாக வச்சிருக்குது. அட் சேம் டைம் உங்கள் ஃபவுண்டேஷன் கன்சீலரை அப்படியே லாக் பண்ணிடுது. இதனால் உங்கள் ஃபவுண்டேஷன் கன்சீலர் வந்து மூவ் ஆகாது, அப்படியே ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும், ஸ்மஜ் ஆகாமல் உங்களுக்கு வந்து இருக்கும். பிகாஸ் நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரல் நமக்கு வந்து ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனால் நமக்கு மேக்கப் கலையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம பவுடர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டேயிங் பவராக உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ செட்டிங் பவுடர் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் நல்லா உங்களுக்கு மேட்டிஃபைஸாக இருக்கும், நல்லா ரெஃப்ரெஷ் அண்ட் பிரைட்டடாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ உங்களை ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு ஃபினிஷில் உங்களுக்கு வந்துட்டு வச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பவுடர் ஒரு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறனாலும் உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படிலாம் நீங்கள் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கலர்லெஸ் பவுடர். ஸோ அது சேம் இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் கலர் அப்படியே வச்சிருக்கும், ஜஸ்ட் அதை ஃபிக்ஸ் மட்டும் பண்ணும். அது உங்கள் விருப்பம். பட் நான் வந்து கொஞ்சம் வந்துட்டு ப்ரெஸ் பவுடர், காம்பாக்ட் பவுடர், லூஸ் பவுடர் ஸ்கின் ஷேடுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் அது கொஞ்சம் ஸ்லைட் கவரேஜ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும், இன்னும் நேச்சுரல் ஃபினிஷாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், இன்னும் கொஞ்சம் கவரேஜ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வேணாலும், இல்லை இந்த கவரேஜ் போதும் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வேணாலும் நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு காம்பாக்ட் பவுடர் தான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். மேக் ஷூர் நீங்கள் காம்பாக்ட் பவுடர் வந்து எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக தான் எடுக்கணும், நிறைய வந்து எடுத்துடக்கூடாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீக்கிங் மோஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட் ஜென்டிலாக இந்த மாதிரி ப்ரெஷிங் மோஷனில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷிங் மோஷனில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அந்த பவுடர் போய் நல்லாவே உங்களுக்கு செட் ஆகும். உங்கள் ஃபவுண்டேஷன் கன்சீலரை போய் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், என் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் ஸ்கின் வந்து நல்லா மேட்டிஃபைஸாக எனக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு மேக்கப் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்ட் பேஸ் மேக்கப், ஃப்ளாலெஸ் பர்ஃபெக்ட் பேஸ் மேக்கப் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா செட் பண்ணுறது ரொம்ப வந்து முக்கியம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா டீ ஜோன்ஸ் மட்டும் செட் பண்ணிக்கிறீங்க. ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லாட்டா இல்லுமினேட்டிங் பவுடர்னு சொல்லிட்டு இருக்கும், அது கூட நீங்கள் ட்ரை ஸ்கின் வச்சு இல்லுமினேட்டிங் காம்பாக்ட் பவுடர் வச்சு, இல்லை மாய்ஸ்சரைசிங் காம்பாக்ட்னு கூட சொல்லியிருக்கும், அது மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்கள் விருப்பம். பட் ஆயிலி ஸ்கின், ஆக்டிவ் பண்ண ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்க்குலாம் வந்துட்டு பவுடர் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த சின் பக்கம். ஸோ இந்த மாதிரி டேபிங் மோஷன்லேயும் வந்து தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். டேபிங் மோஷன் அப்ளை பண்ணாமல் போயிடாதீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். போட்டு இந்த சர்க்குலர் மோஷனில் பண்ணுறது, இப்படி இழுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நோ நீட், இதெல்லாம் வந்துட்டு ஃபால்ஸ், தப்பு. நீங்கள் வந்துட்டு இப்படி மாதிரி டேபிங் மோஷன்லேயே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ரிசல்ட் யூ ஹேவ் டு நோட்டீஸ். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் குயிக் ஒரு லுக் தான் இது வந்துட்டு. ஸோ ஒரு குயிக்கான ஒரு மேக்கப் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பேஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகே, அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேஸ் மேக்கப் பார்ப்பீங்க. ஸோ இதான் என்னோட பேஸ் மேக்கப். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அது ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் தேவைப்பட்ட வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸை நான் வந்து ரீஅகைன் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஹவு டு அச்சீவ் அ பர்ஃபெக்ட் பேஸ் மேக்கப் ஆர் ஹவு டு அச்சீவ் அ பர்ஃபெக்ட் ஃப்ளாலெஸ் பேஸ் மேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 ப்ரைம் பண்ணிக்கிறணும். ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறணும். ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறணும். ஸ்டெப் 5 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு காம்பாக்ட் பவுடர், லூஸ் பவுடர், செட்டிங் பவுடர் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கிறணும். பட் நான் வந்து மாய்ஸ்சரைஸ் இதில் வந்து காட்டல, ஜஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் தான் வந்து காட்டிக்கிறேன். பட் மாய்ஸ்சரைஸ் கண்டிப்பாக ஸ்கின்னில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட் ஸ்டெப் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டெப் 1 ப்ரைமர், ஸ்டெப் 2 ஃபவுண்டேஷன், நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறது சொல்கிறேன். ஸ்டெப் 3 கன்சீலர், ஸ்டெப் 4 பவுடர். ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனல் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா டீ ஜோன்ஸில் வந்து லூஸ் பவுடர் வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கிறங்க. ஸோ ஒரு ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் இல்லாட்டா உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி லூஸ் பவுடர் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. இதனால் உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் அப்ளை பண்ணுறது. ஸோ உங்கள் டீ ஜோன்ஸில் எங்கெங்கேயோ அங்கே கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷும் ரொம்ப முக்கியம். மேக்கப் வந்துட்டு ஃப்ளாலெஸ் பேஸ் மேக்கப் அப்ளை பண்ண ப்ரஷ்ஷும் ரொம்ப முக்கியம். ப்ரஷ் யூஸ் பண்ணுறது நல்ல பிராண்டட் ஒன்றா, குட் குவாலிட்டி ஒன்றா உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லேயே மார்க்கெட்டில் நிறைய ப்ரஷ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டான ஹேராக இருக்கணும், ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டிலான ஹேராக இருக்கணும். பிளாஸ்டிக் ஃபைபர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் நல்ல ஒரு மேட் நேச்சுரல் ஹேர் உள்ள
ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறோங்க. நல்ல குவாலிட்டியாக உள்ளது யூஸ் பண்ணிக்கிறோங்க. ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து யூ ஹேவ் டு வாஷ் இட். நீங்கள் டெய்லி மேக்கப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. பிகாஸ் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் போட்ட மேக்கப்பில் ஏதாவது ஜெர்ம்ஸ் பாக்டீரியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதை அடுத்த மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும். அதனால் வந்துட்டு நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் 2 வீக்ஸுக்கு 2 டைம்ஸாவது நீங்கள் வந்து பண்ணிக்கிறங்க. 1 வீக்கில் 2 டைம்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப நல்லது க்ளீன் பண்ணுறது. ஸோ இதான் ஒரு எக்ஸ்ட்ரா டிப் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஒரு டீட்டெயில்டு பேஸ் மேக்கப் நம்ம வந்துட்டு பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு அச்சீவ் ஃப்ளாலெஸ் பர்ஃபெக்ட் பேஸ் மேக்கப். ஸோ இதே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு Nykaa, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி வாங்கிக்கிறங்க. ப்ரைமர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணது லாக்மி அப்சல்யூட்டோட அண்டர் கவர் ஜெல் ப்ரைமர். ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணது மேபிளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன். இந்த ஷேட் எனக்குள்ள ஷேட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கன்சிலர் நான் வந்து யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கலர் பாரோட ஃபுல் கவரேஜ் கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பவுடர் வந்து பார்த்திங்கன்னா மேபிளினோட காம்பாக்ட் பவுடர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். லூஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ட்ரான்ஸ்லூசன் பவுடர் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்கள் வந்து போய்க்கலாம். பட் ஸ்டெப்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட் ஃப்ளாலெஸ் பேஸ் மேக்கப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.